கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டுமென்று, பணத்தை சம்பாதிக்க வேண்டுமென்று நம் பிரயாசப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. சுய புத்தியினாலே பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று சொல்லி பல தீமையான காரியங்களை செய்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, இப்படி தீமையான காரியங்களை செய்து பணத்தை சம்பாதிக்கலாம் என்று சொந்த புத்தியிலே நாம் ஒருபோதும் யோசிக்க கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே சகல நன்மைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் தங்கியிருக்கும். ஆனால் சொந்த புத்தியிலே பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று பலவிதமான தீமைகளை செய்வது, மற்றவர்களுடைய வளர்ச்சியை கெடுப்பது, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, லஞ்சம் வாங்குவது, ஏதோ ஒரு தீமையை செய்து பணத்தை சம்பாதிக்கலாம் என்று சுய புத்தியிலே நாம் யோசித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்க இடம் கொடுக்க வேண்டும். நாம் உண்மையோடு வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை, என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே பரிபூரண ஆசீர்வாதங்கள், பரிபூரண நன்மைகள் வர வேண்டும் என்றால் நாம் உண்மையோடு நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வேலைகள் செய்கிறோமோ அதிலே உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நமக்குள்ளே உண்மை காணப்பட வேண்டும். என்னென்ன காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் நம்முடைய உண்மையை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நாம் உண்மையும் உத்தமமாய் வாழும்போது, கர்த்தருக்கு உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்மை பரிபூரண ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் காணப்படும். ஆனால் சுய புத்தியிலே ஏதாவது செய்து பணத்தை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி நாம் ஒருபோதும் சொந்த புத்தியிலே யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம் என்று. பிரியமானவர்களே, அதிகமான ஐஸ்வர்யம் வரும்போது அதை யார் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அது கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான ஐஸ்வர்யம் இருக்கும் என்றால் அதை மற்றவர்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நமக்கு இருக்கிற நன்மைகளினாலே, ஐஸ்வர்யத்தினாலே நாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்யும் போது அது பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல நமக்கு அது ஏதுவாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கும் பொழுது அதை நாம் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் பணத்தையே நம்பி, பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து, பணத்தை சேர்த்து வைத்து மற்றவர்களுக்கும் கொடுக்காமல், மற்றவர்களுக்கும் உதவி செய்யாமல் அது தனக்கே கேடு உண்டாக்கும்படி சேகரித்து வைக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் ஐஸ்வர்யத்தின் மீது, பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கவே கூடாது. பணத்தை கொடுக்கிறது கர்த்தர், பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறது கர்த்தர், வேலை செய்ய திராணியை கொடுப்பது கர்த்தர். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பணத்தை சார்ந்து வாழ்வதினாலே, ஐஸ்வர்யத்தை சார்ந்து வாழ்வதினாலே, சொத்துக்களை சார்ந்து வாழ்வதினாலே, இருதயத்தில் அதன் மீது வைக்கிறதுனாலே பல விதமான தீமைகள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் என்று. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது, பணம் அதிகமாகும் போது
இருதயத்தை அதன் மேல் வைக்கக்கூடாதாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே இருதயம் பணத்தை சார்ந்து இருக்கிறது. பண ஆசையினாலே பலவிதமான தீமைகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். நம்முடைய இருதயம் கர்த்தர் மீது நம்பிக்கையோடு அவரை சார்ந்து வாழும்போது மாத்திரமே நாம் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ முடியும். பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் விழுந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொந்த புத்தியிலே யோசிக்கிறோமோ விரும்புகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வரும். கண்ணியிலே அகப்பட்டு விடுவோம். அது கேட்டையும் அழிவையும் கொண்டு வருகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த சுய புத்தியினாலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தீமையான காரியங்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. இச்சைகளிலே விழுந்து போய்விடக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அதை இச்சித்து கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வலுவே அநேக வேதனைகளிலே சிக்கிக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். மற்றவர்களுக்கும் நாம் கொடுத்து உதவ வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்து பாடு அனுபவித்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை சேர்த்து வைக்கிறோம்? பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோமா அல்லது இந்த பூமியிலே பணத்தை சேர்த்து வைக்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஐஸ்வர்யம் பெருகும்போது நம்முடைய இருதயத்தை அதன் மீது வைக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து மீது வைக்க வேண்டும். நம்மை உருவாக்கிய தேவன் மீது வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். போதுமென்கிற மனது நமக்கு இருக்கிறதா? இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து எதையும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருப்போம். அதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே சகல நன்மைகளும் வந்துவிடும். ஆனால் நம்முடைய சொந்த புத்தியினாலே சுய புத்தியினாலே தீமையான காரியங்களை செய்து பணத்தை சம்பாதிக்க ஒருபோதும் யோசிக்க கூடாது. நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையோடு உத்தமத்தோடு செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பணத்தை சார்ந்து வாழாதபடி இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். அவரே நம்மை நடத்துவார். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் தருவார். பொறுமையோடு காத்திருந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகளை, குறைகள், குற்றங்களை மன்னிங்கப்பா. என் தேவனுடைய இரத்தத்தின் வல்லமையினால கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவன்.
பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகளையும் கையின் பிரயாசங்களையும் வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. தேவைகளை சந்திங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வறுமையோடு தரித்திரத்தோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் மாறி ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். என் தேவன் சுகப்படுத்துங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் பிரிவினையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க. சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் உதவி செய்யுங்க. சகல நன்மைகளையும் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்துடைய சமுத்திரை காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. முழுவதுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.